டேய் என்னடா நடக்குது இங்க? நிஜமாவே இது கண்ணு முன்னாடி நடந்த மேட்ச் தானா இல்ல நான் கனவு ஏதாச்சும் காண்றேனா? என்ன ஒரு ஆட்டம்டா இது? சஞ்சு சாம்சன் மனுஷன் இன்னைக்கு கிரிக்கெட் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுட்டாருப்பா. ஒரு சாதாரண ரசிகனா என்னோட மனசு இன்னைக்கு அப்படியே பதறுது. சந்தோஷத்துல இல்லடா, அந்த மனுஷனோட வெறியாட்டத்தை பார்த்துட்டு சொல்றேன். T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்னா சும்மாவா? எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த ஒரு இன்னிங்ஸ் இருக்கே, இது அப்படியே வரலாற்றுல ரத்தத்தால எழுதி வைக்க வேண்டிய ஒரு இன்னிங்ஸ். அந்த ஒரு சிக்ஸர், அடேங்கப்பா, பந்தை அடிக்கிறாரு. ஆனா அடிக்கிறது கூட முக்கியம் இல்ல, அடிச்சிட்டு பந்து எங்க போகுதுன்னு கூட திரும்பி பார்க்கலையே. அதுதான்டா கெத்து, அதுதான்டா உண்மையான ஆக்ரோஷம். கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கல, கண்ணை திறந்துகிட்டே பந்தை வெறிச்சு பார்த்துட்டு அடிச்சிட்டு அந்த பக்கம் கூட திரும்பாம அப்படியே நிக்கிறாரு. அங்க நிக்குது நையாண்டி. பந்து பவுண்டரிக்கு வெளியே போய் தான் தீரும்னு அவருக்கு இருந்த அந்த 100% நம்பிக்கை இருக்கே, அதுதான் இன்னைக்கு இந்திய டீமோட பலம். இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ ஃபைனல்ஸ் பார்த்திருக்கோம். விராட் கோலி 2014 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அடிச்ச அந்த அதிரடி ஆட்டம் இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. ஆனா இன்னைக்கு சஞ்சு சாம்சன் அந்த சாதனையை அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டு முன்னாடி போயிட்டாரு. பிசிசிஏ, அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம், இவரை எத்தனையோ வாட்டி ஓரங்கட்டி வச்சிருந்தப்ப நாம எல்லாம் எவ்வளவு குமுறணும், எவ்வளவு கோபப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஐசிசி, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் நடத்துற இந்த மிகப்பெரிய தொடரோட ஃபைனல்ல வந்து நின்னு மவனே நான் யாருன்னு தெரியுமாடான்னு கேட்கிற மாதிரி ஒரு ஆட்டம். விராட் கோலியை விட ஒரு படி மேல போய் ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டை இன்னைக்கு சஞ்சு சாம்சன் செஞ்சு காட்டிட்டாரு. இதை பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குதுடா. இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு வெறி அடங்கி கிடந்திருக்கு. அதை ஏன் இவ்வளவு நாளா வெளியே விடாம வச்சிருந்தாங்கன்னு நினைச்சா பிசிசிஐ மேல பயங்கரமா கடுப்பாகுது. ஆரம்பத்துல இருந்தே பாருங்களேன், அந்த அபிஷேக் சர்மா கூட சேர்ந்து இவர் போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கே, அது வெறும் ரன் மட்டும் இல்லடா, அது எதிரணியோட நெஞ்சுக்குள்ள அடிச்ச ஆணி. ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் விக்கெட்டுக்கு 98 ரன்கள் சேர்த்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபைனல் மேட்ச்ல முதல் விக்கெட்டுக்கே இவ்வளவு ரன் வந்தா எதிரணிக்கு எவ்வளவு பிபி ஏறும். ஆனா அபிஷேக் சர்மா அவுடான அப்புறம் சஞ்சு சாம்சன் அப்படியே அடங்கிடுவாருன்னு நினைச்சவங்களுக்கு அங்கதான் ஒரு பெரிய ஆப் காத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்த இஷான் கிஷன் கூட சேர்ந்து 105 ரன்கள் பார்ட்னர்ஷிப். என்னடா இது, விளையாடுறது என்னவோ கிரிக்கெட் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சஞ்சு சாம்சன் பேட்ல இருந்து மொத்தம் 8 சிக்ஸர்கள், 5 சவுண்டான பவுண்டரிகள், வெறும் 46 பால்ல 89 ரன்கள். யோசிச்சு பாருங்க, இப்ப அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 193க்கும் மேல. இதெல்லாம் மனுஷன் பண்ற வேலையா? அப்படியே வாங்குன்னு வாங்கிட்டாரு. ஒரு கட்டத்துல 16வது ஓவர் வரைக்கும் சஞ்சு சாம்சன் களத்துல நின்னு அந்த போராட்டத்தை காட்டும் போது எனக்கு அப்படியே நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. பெரிய மேட்ச்னா எப்படி நங்கூரம் போட்டு நிக்கணும்னு இன்னைக்கு சஞ்சு சாம்சன் கத்து கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி யாராவது T20 வேர்ல்ட் கப்ல சூப்பர் 8 மேட்ச், அதுக்கப்புறம் செமி ஃபைனல், அப்புறம் இன்னைக்கு நடந்த இந்த ஃபைனல்னு தொடர்ந்து 3 மேட்ச்ல அரை சதம் அடிச்சிருக்காங்களா? இல்லவே இல்லடா, இதுதான் முதல் முறை. இப்படி ஒரு சாதனையை செய்யறதுக்கு எவ்வளவு தில்லு வேணும். அந்த தில்லு இந்த கேரளா சிங்கத்துக்கிட்ட 100% இருக்குன்னு இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் இவரை பத்தி தப்பா பேசினவங்க, இவர் கன்சிஸ்டன்டா ஆட மாட்டாருன்னு சொன்ன வாயெல்லாம் இன்னைக்கு அப்படியே அடைச்சு போயிருக்கும். என்னடா இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப இவரை பத்தி என்ன நையாண்டி பண்ண போறீங்க? இந்த ஸ்கோரை இந்திய டீம் எட்டும்போது எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு ரன்கள் சாத்தியமானு தோணுச்சு. ஆனா சஞ்சு சாம்சன் அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு பால்லையும் கொடுத்தாரு. இத்தனை வருஷமா இவரை சரியா பயன்படுத்தாத அந்த அதிகாரிகளை நினைச்சா இன்னும் கோபம் வருது. ஒரு பிளேயரை எப்படி செதுக்கணும்னு தெரியாம ஒரு டைமண்ட் கையில இருந்தும் அதை மண்ணுக்குள்ள போட்டு வச்சிருந்தா இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு அந்த டைமண்ட் ஜொலிக்குது, அப்படியே அனல் பறக்குது. கிரவுண்ட்ல இருந்த ஒவ்வொரு ரசிகனும் சஞ்சுன்னு கத்துறப்ப எனக்கு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா இது வெறும் கிரிக்கெட் இல்ல, இது ஒருத்தனோட போராட்டம். தன்னோட திறமையை நிரூபிக்க ஒருத்தன் எவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருக்கணும்ங்கிறதுக்கு சஞ்சு சாம்சன் தான் ஒரு பெரிய உதாரணம். கடைசியா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஆடின இந்த ஆட்டம் இருக்கே, இது வருங்காலத்துல வர்ற எல்லா இளம் வீரர்களுக்கும் ஒரு பெரிய பாடம். பயம் இருக்கக்கூடாது, ஆக்ரோஷம் இருக்கணும். ஆனா அந்த ஆக்ரோஷத்துல ஒரு தெளிவு இருக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நாம பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சனோட இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் இன்னிங்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் அடிச்ச அந்த நோ லுக் சிக்ஸர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிசிசிஐ இனிமேலாவது இவருக்கு முறையான வாய்ப்பு கொடுக்கும்னு நம்புறீங்களா? உங்களோட அந்த ஆதங்கத்தையும் கோபத்தையும் அப்படியே கமெண்ட்ல கொட்டி தீர்த்துடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திப்போம்.